தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய செய்தியானது இயேசு சில உவமைகளை தன் சிஷ்யர்களுக்கு சொன்னார். லூகாம் அதிகாரத்திலிருந்து வார்த்தைகள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறிக்கிறது. இயேசு அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கும் பயப்படாதவனுமாய் மனுஷரை மதிக்காதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஆனால் வெகு நாளாய் வரையிலும் அவனுக்கு மனம் இல்லாததால், பின்பு அவன், நான் தேவனுக்கும் பயப்படாமலும் மனுஷரை மதிக்காமலும் இருந்தும் இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்யும் படியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப் பாருங்கள். அதன்படியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவோர்களை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுடன் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த உவமையை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அன்பை குறிக்கிறது. இந்த உலகத்திலே உயிருள்ள தேவகுமாரனாகிய நம் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் மற்ற இனத்தில் இருக்கும் ஏதோ ஒன்றை தேடிப்போய் கடவுளுக்கும் விரோதமாய் பாவம் செய்து தன் ஆத்துமாவை தன் வாழ்க்கையும் பாழாக்கிக் கொள்கிறார்கள். நம் தேவனான உயிருள்ள இயேசுவை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். இந்த நம்பிக்கை நம்மில் வர வேண்டும் என்றால் நம் தாயான அன்னை மரியாள் இடம் சென்று அவரிடத்தில் முழு உள்ளத்துடன் மன்றாடினால் நம் தாயான அன்னை மரியாள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம் தேவைகளை நிறைவேற்ற செய்வார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நம் வாழ்வினில் நிகழும் அனைத்து பிரச்சனைகளை நாம் பார்க்கும் பொழுது நம் இறைவனை விட்டு உலக வாழ்க்கை நாம் தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். ஆதலால் தான் நம்மையை அறியாமல் நம் வாழ்வில் நிகழும் பல வகையான துன்பம், துயரங்கள், வேதனைகள், கடன் தொல்லைகள் மற்றும் பல வகையான நோய்கள் நம்மை துன்புறுத்துகிறது. இறை மக்களே எல்லோரும் விழிப்பாயிருங்கள். கடவுள் நம்மை தேடி வரும் நாட்கள் அதிசீக்கிரம் உண்டு. நம் தாயான அன்னை மரியாளைப் போல நாமும் இறைவனை தியானித்து அவர் வார்த்தையின் மூலம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஆமேன். ஆவே மரியா.